ஸ்கின் கேர் ஃபெயில்ஸ் வென் பாடி இஸ் நாட் நைஸ். இதான் அந்த வீடியோட டைட்டில். அதை பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னோட ஸ்கின் கேர் அப்படின்றது வந்து யூடியூப்பை பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது வாங்குறதுக்கான காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி நானும் வந்து ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது எனக்கு ஃபெயில் ஆச்சு. எப்போ அப்படின்னா, எனக்கு கன்சீவ் ஆகி நானும் வந்து பேபி வந்து பர்த் கொடுக்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே என்னோடய ஃபேஸில் வந்து ஃபுல் பிரேக் அவுட்ஸ் வந்துடுச்சு. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம எப்படியாவது பொழைச்சிட மாட்டோமா, நல்லா வந்துட மாட்டோமா, எந்திரிச்சு நடந்துட மாட்டோமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பற்றி நான் இடையில சொல்லிக்கிறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காசியான ஒரு அவுட்ஃபிட். ஒரு க்ரீன் கலரில் வரும். ஸோ இன்னர் வேர் வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இதுன்னு கச்சாமுச்சா நிறைய ட்ரெஸ் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா எனக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கனால அடிக்கடி அதே ரிப்பீட் பண்ணி போடுறதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றனால இதை அடிக்கடி வேர் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற, அது குழம்புறதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மார்க் ஜக்கன்பர்க் வந்து ஒரே மாதிரி டிஷர்ட்ஸை திருப்பி வேர் பண்ணுறதும், அதுக்கப்புறம் மினிமலிசம் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறனால ஸோ நானும் வந்து அதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் போயிட்டு அன்றைக்கி ஆக்சுவலி ஒரு மூவிக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஹேரை வந்து அப்படியே புல் பண்ணி பார்த்தா, ஐயோ அவ்வளோ முடி வந்துருச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதெல்லாம் வந்து நடக்கிறனால தான் நான் வந்து இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். பிகாஸ் ஒரு 20s இருக்கிற டைமில் வந்து ஸ்டார்டிங் 20s, அதாவது 21, 22லலாம் வந்து பாடி ரொம்ப நல்லா இருந்தது. அப்போல்லாம் இதை பற்றி யோசனையே இல்லை. அப்போ எங்கே வெளியே போகிறது, என்னென்ன சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து இப்போ தான் வந்து இந்த ஃபுட் மேலே வருதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ தான் நல்ல ரியலைசேஷன், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி வெளியே சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிரேவிங்ஸ்க்காக சாப்பிடலாம். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளோட பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ், வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ எப்போல்லாம் என்னோட ஹெல்த் நல்லா இருக்கோ அப்போல்லாம் என்னோட ஸ்கின்னுமே நல்லா இருக்குது. என்னோட ஹெல்த் நல்லா இல்லை அப்படிங்கும்போது நான் ரொம்ப டல்லாகிருந்தேன், இல்லைனா வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்கின் கேர் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்ன நல்லா சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்லாம், ப்ரோட்டீனுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்லாம், அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கும் நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு என்ன, டோனர், மேபி கிளென்சர், இந்த 4 மட்டும் மேபி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே ஒழிச்சு அதுக்கு மேலே வந்து அது இது மாஸ்க்கு, லொசுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதை விடவே வந்து நல்லா சாப்பிடும்போது பாடியில் அது ரியாக்ட் ஆகி நல்லாவே நீங்கள் இருப்பீங்கன்றதை சொல்லி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைஃப் ஸ்டைல் அண்ட் மினிமலிசம் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.